ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சில பேர் வந்து கில் டு லவ் ட்ராமாவை வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நானும் அந்த ட்ராமாவை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய ட்ராமாஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் வேறு ஏதாவது ட்ராமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதை பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். சரி வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இது வந்து கில் டு லவ்வோட ஃபஸ்ட் எபிசோடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேலஸ் மாதிரி, அதாவது அரண்மனை மாதிரி ஒரு இதை காமிக்கிறாங்க. அங்கே வந்து எல்லா சோல்ஜர்ஸும் வந்து அரசருக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நிற்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆன்ஷியன்ட் ட்ராமா. சைனீஸில் ட்ரெடிஷ்னல் ட்ராமா அந்த மாதிரி இருக்கும் இந்த சீரீஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து அந்த அரசருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதுக்காக பணிப்பெண்கள் எல்லாருமே வந்து சர்வ் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து யாருன்னே தெரியாதவன் வந்து அந்த அரண்மனைக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறான். இன்னொரு பக்கம் வந்து அந்த நாட்டோட 6th பிரின்ஸ்னு ஒருத்தவர் இருப்பார். அவர் வந்து ஒரு மியூசிக்கை வந்து வாசிச்சிட்ருக்காரு. வாசிச்சிட்ருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து ஷெங்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, உங்களோட பிரதர், அதாவது அந்த க்ரௌன் பிரின்ஸ் வந்து வாரெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து நம்ம பேலஸ்க்கே வந்துட்டான், நீங்கள் அவரை பார்க்க போலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம 6th பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் கூடியிருப்பாங்க, அதனால நான் இல்லாததை வந்து அவன் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் நார்மலாக எப்பயும் போல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து இவங்க 2 பேருக்கும் எனிமீஸ் மாதிரி தான். அதனால் வந்து நம்ம ஷெங் அவனோட ஃப்ரெண்டு வந்து சும்மா கிண்டலாக கேட்குறான், நீ பார்க்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்குறான். அதுக்கு வந்து என்ன அவன் மிஸ் பண்ண மாட்டான், அவனுக்கு வந்து வேறு யாரோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் வந்து ஒரு சோல்ஜர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உங்களை பார்க்குறதுக்காக கூப்பிடுறாருன்னு சொல்கிறாரு. அப்படி வந்த ஒரு சோல்ஜர் வந்தாலும் அவனோட பேர் தான் வந்து ஹாயிங்க. அவன் தான் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். சொன்ன உடனே வந்து இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த சோல்ஜரும் கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு வந்து எதுக்கு இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் கு உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கும் தெரியலன்னு நம்ம 6th பிரின்ஸ் சொல்கிறான். அதுக்கு வந்து அவர் போய் பார்த்துட்டு வா அவர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம 6th பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் கொஞ்ச நாளாக தொலைஞ்சு போயிருந்தேன்ல, என்னோட அம்மா இறந்ததுனால, அதுக்கப்புறம் வந்து அதே டைமில் தான் வந்து டுவான் ஒரு ஃபேமிலியை ஃபுல்லாக அழிச்சாங்கள்ல, இதுக்கும் அந்த பிரைம் மினிஸ்டர் குக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும், நான் இந்த தடவை போகலை, நீ எனக்கு பதிலாக வந்து போயிட்டு வா, அங்கே என்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் எனக்கு அனுப்புன்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம அரண்மனைக்குள்ளே வந்து ஒருத்தவன் நுழைஞ்சிருந்தால, அவன் வந்து ஒரு ஜன்னல் வழியாக க்ரௌன் பிரின்ஸோட ரூமில் இருந்து எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது க்ரௌன் பிரின்ஸ் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனும் அந்த ஜன்னல் வழியாக வந்து உள்ளே வரான். உள்ளே வந்தவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு கத்தி எடுத்து வந்து குத்துறதுக்காக வரான். குத்திட்டு இருக்கும்போது வந்து அங்கே அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்த சோல்ஜர்ஸ்லாம் அவனை பார்த்துட்டு அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. திருட உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துனது இல்லாமல் ஒரு அம்பை வந்து விட்டு எறிகிறாங்க. விட்டு எறிஞ்சது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அங்கே ஒருத்தவன் வந்தான்ல, உள்ளே அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சால, அவன் மேலே வந்து கரெக்டாக பட்டுடுச்சு. அவனோட ஷோல்டரில் வந்து கரெக்டாக அந்த அம்பு பட்டுடுச்சு. இவனும் வந்து எப்படியும் அந்த இடத்துல விட்டு தப்பிச்சிட்டான். தப்பிச்ச உடனே இவ்வளோ பிரச்சனை நடந்ததில் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து எழுந்திரிச்சிட்டாரு. ஆனால் வந்து இங்கே உள்ளே நுழைஞ்ச வந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். தப்பிச்சுட்டு போய் வேறு எங்கேயோ வெளியில் போய் ஓடிட்டு அங்கே ஒரு தூணை பிடிச்சி நின்றுட்டுருக்கான். ஏன்னா வந்து அம்பு வந்து அவனோட ஷோல்டரில் வந்து பாஞ்சிருச்சு. அப்போ தான் வந்து இவன் எந்திரிச்சவன் என்ன கேட்குறான்னா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தான் வந்து யாரோ ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டான், அவங்கள கொலை பண்ணுறதுக்காக வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து யார் அது, போய் கண்டுபிடிங்க சீக்கிரம், அவன் இந்த அரண்மனைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அனுப்பி விட்றான். இந்த பக்கம் வந்து அந்த அடிப்பட்டவன் வந்து அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சவன் தான் அடிப்பட்டவன். அவனுக்கு வந்து வலி ரொம்ப தாங்க முடியாதனால ஒரு தூணில் வந்து சரிஞ்சிடுறான். அப்போ வந்து 6th பிரின்ஸோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருப்பார்ல, அவர் வந்து அவனை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவனை வந்து எந்திரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. ஆக்சுவலாக அங்கே வந்து மயங்கி கிடந்தது யாருன்னா வந்து நம்ம ஹாயிங், அந்த சோல்ஜர் வந்து சொல்லியிருந்தார்ல, பிரைம் மினிஸ்டர் கு வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே வந்து நம்ம கு தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அடிப்பட்ட உடனே ஃபுல்லாக க்ரௌன் பிரின்ஸ்ன்னு தான் சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் தான் வந்து பாஸ்ட் கதையை வந்து காமிக்கிறாங்க. க்ரௌன் பிரின்ஸ் வந்து படுத்துட்ருக்காரு. நம்ம ஹாயிங் இருக்கான்ல, அதாவது இப்போ அடிப்பட்டவன் வந்து முட்டி போட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். அப்போ தான் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா வந்து, நீ ஏன் வந்து எப்போ பாரு எனக்கே வேலை செய்கிற, எல்லாருக்கும் 6th பிரின்ஸை தானே பிடிச்சிருக்கு, அவன் கூடயே வேலை பார்க்க வேண்டியது தானே, நீ மட்டும் எதுக்கு என் கூடயே வேலை பார்த்துட்ருக்கா, அவனுக்கு அழகும் இருக்குது, அவனுக்கு திறமையும் இருக்குது, எங்கள் அப்பா கூட
என்னை வந்து அவன் கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க, நீ ஏன் அப்புறம் என்னை வந்து லவ் பண்ணிருக்க, அவன் கூடயே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஹாயிங் என்ன சொல்கிறான்னா, இந்த லைஃப்பில் வந்து நான் உங்களுக்கு மட்டும்தான் அடிமை, நான் வேறு யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணுறான்னா, அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஜாரை வந்து கண்ணாலே பார்ப்பான். அவன் அந்த ஜாரை வந்து பார்த்தோன்னே நம்ம ஹாயிங் என்ன பண்ணுவான்னா வந்து, அவர் பார்த்துட்டாரு, ஒருவேளை அவர் கேட்குறாருன்னு நினச்சிட்டு வந்து அவனும் என்ன பண்ணிடுறான்னா வந்து அந்த ஜாரை வந்து எடுத்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கையில் கொடுத்துட்றான். எதுக்காக இவன் க்ரௌன் பிரின்ஸ் பின்னாடி இப்படி சுற்றுறான்னு தெரில. ஆக்சுவலாக வந்து க்ரௌன் பிரின்ஸுக்கு வந்து ஹார்ட்டே கிடையாது, அவன் வில்ல மாதிரி தான் நடந்துக்குவான். ஆனால் நம்ம ஹாயிங் அப்படி இல்லை, அவன் நல்லவன் தான். ஆனால் எதுக்காக இவனுக்கு வேலை பார்க்குறான் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அவர் பார்த்தோன்னே இவனும் அந்த ஜாரை வந்து எடுத்து கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஜாரை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு பாய்ஸ்னஸ் ஃப்ரூட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து எடுத்து நம்ம ஹாயிங்க வந்து சாப்பிட சொல்கிறான். இவனே தான் ஊட்டி விட்றான். ஊட்டி விட்டோடனே அவனும் சாப்பிட்றான். இப்போ சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து, இது வந்து ஒரு பாய்சனஸ், இது வந்து நீ மாதம் மாதம் கரெக்டாக எடுத்துக்கலன்னா வந்து உன்னோட டெத்தை விட உன்னோட மரணம் கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் வந்து நம்ம ஹாயிங் வந்து பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்டையே எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த க்ரௌன் பிரின்ஸ் வந்து இன்றைக்கி இடி மின்னல்லாம் விழும், அதனால் என்னை பாதுகாக்கிறதுக்காக இங்கேயே இருன்னு சொன்னதுக்கு நம்ம ஹாயிங் என்ன சொல்கிறான்னா, நான் 6th பிரின்ஸ் கிட்டே போகிறேன், போய் அவங்களோட கிங்டமை வந்து நாசப்படுத்திட்டு நான் வந்து திருப்பி இங்கே வந்துடுறேன், உங்கள் பின்னாடியே நான் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவனும் சரி போ அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து ஆக்சுவலாக ஸ்பையாக 6th பிரின்ஸ் கிட்டே அனுப்பப்பட்ட ஒரு பையன் தான் வந்து நம்ம ஹாயிங்க. இப்போ வந்து அவன் 6th பிரின்ஸ் கீழே தான் வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து 6th பிரின்ஸோட ஃப்ரெண்டு தான் வந்து இவனுக்கு அடிப்பட்டதையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ப்ரெசண்ட்டில் வந்து எதுக்காக க்ரௌன் பிரின்ஸை இவ்வளோ அடிமையாக அவன் கூட இருந்தவன் எதுக்காக க்ரௌன் பிரின்ஸை வந்து கொலை பண்ணான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடை பார்க்கும்போது தான் தெரியும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம 6th பிரின்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் கூவை பார்க்குறதுக்காக ஒரு இடத்துல போகும்போது ஒருத்தன் வந்து பின்னாடி கத்தியை குத்தி என்னை வந்து காட்டி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, காட்டி கொடுத்தா அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸை பிடிச்சி மிரட்டிகிட்டு இருக்கான். இவனும் சரி காட்டி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளியில் வந்து, நான் 6th பிரின்ஸு, இங்கே யாரும் இல்லை, நீங்கள் தேடிட்டு இருக்கவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த அரண்மனைக்குள்ளே 2 பேர் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஒன்று வந்து அங்கே அடிப்பட்ட ஹாயிங்க, இன்னொன்று வந்து இவன் எதுக்காக உள்ளே நுழைஞ்சாங்கன்னு தெரில. உடனே வந்து நம்ம 6th பிரின்ஸும் வந்து அவனை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா வந்து திருப்பியும் வந்து கத்தி வச்சு மிரட்டுறான். எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத, போய் வந்து இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இன்னொருத்தவன் வந்திருந்தால அவன் வந்து சொல்கிறான். உடனே வந்து நம்ம 6th பிரின்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம 6th பிரின்ஸை வந்து ஒருத்தவன் வந்து கத்தியால் வந்து மிரட்டிகிட்டு இருக்கான்ல, அவன் வந்து நம்ம 6th பிரின்ஸ் கழுத்தில் இருக்க ஒரு டேட்டூவை வந்து பார்ப்பான். அந்த டேட்டூவை பார்த்தோன்னே அந்த கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான்ல, அவனுக்கு வந்து பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் வருது. ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன பையனோட கழுத்தில் வந்து அந்த டேட்டூவை பார்த்துருக்கான். அவன் தான் இவனாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் வந்து நினச்சிட்டு உடனே கத்தியை வந்து கீழே போட்டு அவனால் கையாலே வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். ஆக்சுவலாக வந்து அவன் கொல்றதுக்கு நினைக்கல, அவன் வந்து அங்கே டீஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம 6th பிரின்ஸோட பெல்ட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டுருக்கான். அப்போ தான் வந்து 6th பிரின்ஸ் வந்து இவன் என்னடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு, உனக்கு இது தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. ஏன்னா அது இருந்தால் தான் வந்து இந்த சிட்டியை விட்டு வெளியில் போக முடியும், இல்லைனா வந்து அவன் திருடன்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. அதனால் இது தானே உனக்கு வேணும்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே வந்து அவனும் வந்து ஆமாம் இதுதான் எனக்கு வேணும். ஆக்சுவலாக வந்து அவன் உள்ளே எதுக்கு வந்தானே தெரில. ஆனால் வந்து சரி இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அந்த 6th பிரின்ஸ் கையில் இருந்துட்டு, ஏன்னா அவனுக்கு இப்போ தப்பிக்கணும், அதனால் வந்து அந்த கீ செயினை வாங்கிடுறான். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 6th பிரின்ஸ் வந்து அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நம்ம 6th பிரின்ஸ் வந்து ஒரு கோட்டை போட்டிருக்காரு. அந்த கோட்டை வந்து அப்படியே வந்து அவன் கையால் கழட்டிட்டு என்ன பண்ணுறான்னா வந்து அவன் மேலே போட்டுக்கிறான். ஏன்னா அப்போ தான் வந்து திரும்பி பார்க்கும்போது அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுக்காகவே வந்து அவனோட கோட்டை எடுத்து இவன் வந்து கழுத்துலேருந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் மேலே போட்டுட்டு டக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். 6th பிரின்ஸும் யாராக இருக்கும், பின்னாடி இருந்தவன் யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவருக்கு வந்து நம்ம அந்த பின்னாடி கத்தியால் வச்சு மிரட்டினவனோட வாய்ஸ் வந்து நல்லாவே ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடினோடனே திரும்பி பார்க்கும்போது இந்த ஷேடோவையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இந்த ஷேடோவும் ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டான். ஏன்னா வந்து அவன் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்மளை தான் எந்த துன்புறுத்தலும் பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அப்போ தான் நம்ம 6th பிரின்ஸுக்குமே வந்து பாஸ்ட் ஞாபகம் வருது. ஏன்னா பாஸ்ட்லேயுமே வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக வந்து
நம்ம பின்னாடி கத்தியால் குத்துனால அவன் தான் வந்து வந்திருப்பான். அவன் ஓடுறது இவன் ஓடுறது ஒரே மாதிரி இருக்க மாதிரி அவனுக்கு தோணியிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கத்தியால் குத்துன அவன் பேர் வந்து டுவான். அவன் வந்து நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸை சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கும்போது காப்பாற்றிருப்பான். காப்பாற்றிட்டு நீ எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டில் போயிட்டுருக்கும்போது கேட்டுட்ருப்பான். நான் ஒன்றும் பயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஆனால் ஆக்சுவலாக அது அவனான்னு தெரில. இன்னொரு பக்கம் வந்து அங்கே நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து ஒரு கீ செயினை வாங்கிட்டு வந்தாலும் அவன் வந்து அவனோட கமாண்டர், அதாவது அவனுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் வந்து அதை காமிக்கிறான். காமிச்சிட்டு அவன் அது காமிச்ச உடனே அவன் என்ன சொல்கிறான்னா வந்து, நீ இந்த தடவை சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டினதுனால தப்பிச்சிட்ட. ஆனால் நீ வந்து நான் சொன்ன மிஷனை முடிக்கலை. நீ மிஷனை முடிக்காததுனால நான் வந்து உன்னை வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பியிருப்பேன். ஆனால் வந்து பரவாயில்ல, நீ சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸை மாற்றி தப்பிச்சு வந்ததுனால நீ சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டீன்னா வந்து இன்னொரு தடவை அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து ஏதாவது சந்தேகம் வந்ததா சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு, நீ யாருன்னு ஏதாவது தெரிஞ்சுதான்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நாங்கள் பாஸ்ட்டில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது தான் சந்தித்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம், அதனால் கண்டிப்பாக வந்து சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் யாருன்னு தெரியாது, அதனால் அவரோட நம்பிக்கையை வந்து ஈஸியாக நான் வந்து கைப்பற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து அவனோட கமாண்டர் வந்து, சரி அவரோட நம்பிக்கையை நீ திருப்பி கைப்பற்றுறதுக்காக நாளைக்கு வந்து அவரை காப்பாற்றுறது மாதிரி நடி, அதுக்கான பிளானெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கூன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை சொல்லியிருந்தோம்ல, அவன் வந்து எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டுட்டு, இப்படி வந்து யாருனே தெரியாதவன் வந்து உள்ளே வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸை அட்டாக் பண்ணுறது அளவுக்கு வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அந்த பக்கம் வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து வரான். வந்துட்டு இந்த செக்யூரிட்டிக்கெலாம் வந்து நீங்கள் தானே வந்து லீடர், நீங்கள் தானே வந்து இந்த கண்ட்ரியை வந்து எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும், நீங்களே இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு வந்து நான் தான், ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரில, எப்படி உள்ளே வந்தான்னு தெரில, இன்றைக்கி வேறு எனக்கு நைட்டு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸும், ஆமாம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய வேலை இருக்கும், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களோட பாதுகாப்பில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம், அதனால் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே பிரைம் மினிஸ்டர் கூவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சிக்ஸ்த்து பிரின்ஸோட வீடும் என்னோட வீடும் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனாலும் இந்த இடத்துக்கு வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வரும்போது ஒரு பிரச்சனையில் இருந்தேன், அதனால தான் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் சொல்கிறாரு. அதுக்கும் வந்து பிரைம் மினிஸ்டர் கோ வந்து ஓகேன்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த தடவை வந்து சீக்கிரமாக வாங்க, இவ்வளோ லேட்டாலாம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் கோ சொல்கிறேன். அதுக்கும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் வந்து ஒழுங்காக வந்து க்ரௌன் பிரின்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு சோல்ஜர் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் வந்து இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹாயிங்கை வந்து அந்த இடத்துல பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே சிக்ஸ்த்து பிரின்ஸோட வேலையாக தான் இருக்கும், சிக்ஸ்த்து பிரின்ஸ் தான் வந்து ஹாயிங்கை வந்து உங்களை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கோ என்ன சொல்கிறான்னா, இல்லை அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார், அவர் ஃபுல்லாக வந்து என் கூட தான் இருந்தார், அவர் என்கிட்ட தான் வந்து எப்படி வந்து பப்ளிக் லைஃப்லேருந்து நான் வந்து ரிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தார், உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவனுக்கும் சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கோ வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எதுக்காக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கோ வந்து எப்பயுமே சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரில. இதெல்லாம் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸும் கேட்டு, சரி அப்போ சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு சம்மந்தம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகலாம், அப்போ யார் வந்து என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து அந்த சோல்ஜர்கிட்ட, நீ வந்து ஹாயங்க்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃப்ரூட்டை இந்த மாதம் கொடுத்தியான்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் மன்னிச்சிடுங்க, நான் வந்து கொடுக்க மறந்துட்டேன்னு சொன்னோடனே நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு கோவம் வந்திருக்கு. இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சு விட்டுடுறேன், ஆனால் எப்படியாவது வந்து நெக்ஸ்ட்டு டைம் வந்து நீ அவனுக்கு கரெக்டாக கொடுத்துடணும், இல்லைனா நான் அவனை கொன்றுவேன், ஏன்னா வந்து அவனோட உயிர் எனக்கு முக்கியம், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு 1 மாதம் சாப்பிட்லன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, ஏன்னா வந்து அவன் சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்கான், சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, அவங்க எப்படியாவது அவனை குணப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் வந்து அந்த ஷெங் இருக்கான்ல, நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு ஷெங்கு தான் வந்து அங்கே அடிப்பட்டவனுக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்கான். அப்போ தான் அவன் கேட்குறான், நீ வந்து க்ரௌன் பிரின்ஸ்டேருந்து இந்த மாதத்தோட ஃப்ரூட்டை
ஃப்ரூட்டை வந்து வாங்கலையா, இல்லை அவர் உனக்கு தரலையான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து இல்லை அவர் தரல, நான் இன்னும் போய் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இதெல்லாம் வந்து க்ரௌன் பிரின்ஸால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெங் வந்து க்ரௌன் பிரின்ஸை திட்டிகிட்டு இருக்கும்போது ஹாயிங் என்ன சொல்கிறான்னா, அவரால் இல்லை, இது என்னோட சாய்ஸ் தான், அவர் இந்த ஃப்ரூட்டை எனக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டார், இது வந்து பாய்சனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து அவருக்கு லாயலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்டை வந்து நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹாயிங் வந்து நம்ம ஷெங்குக்கிட்ட வந்து நான் தான் வந்து அந்த க்ரௌன் பிரின்ஸை வந்து கொலை பண்ணுறதுக்காக உள்ளே நுழைஞ்சவன் அப்படின்னு போய் நீங்கள் சிக்ஸ்த்து பிரின்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அதை மறைக்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து நான் எதுக்கு சொல்லணும், நான் இப்போ வந்து சொல்கிற மூடில் இல்லை, நான் சொல்ல மாட்டேன், நீ இந்த மெடிசின்ஸ் எதுவுமே எடுத்துக்கலனா தான் வந்து நான் சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன், உன்னோட இதயமே இல்லாத அந்த க்ரௌன் பிரின்ஸை பார்க்கணுன்னா மரியாதையாக நான் சொல்கிறதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெங்கோ சொல்லிட்டு அவனோட உயிரையும் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாரு. இவர் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம டுவானை வந்து காமிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அவங்க எல்லோரும் பிளான் போட்டுட்டாங்க, திருப்பியும் வந்து எப்படி நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட நம்பிக்கையை வந்து கைப்பற்றுறதுக்கு வந்து பிளான் எல்லாத்தையும் போட்டுட்டு இவனை வந்து போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எதுக்காக வந்து இவங்க பழிவாங்க நினைக்கிறாங்கன்னா வந்து டுவாங்கோட ஃபேமிலியை வந்து அந்த க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஃபுல்லாகவே அழிச்சிருப்பான். அதனால தான் வந்து இந்த சைடு அந்த டுவாங் ஃபேமிலி ஃபுல்லாக திருப்பியும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த டுவாங் ஃபேமிலியோட ஜெனரல் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் வந்து நம்ம டுவாங்கோட பையன்கிட்டயே வந்து பண்ண சொல்லிடுறான். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பழி வாங்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து டுவாங் ஃபேமிலியில் யாருமே வந்து தப்பிச்சதா இல்லை, இந்த 3 பேர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியல. அதனால வந்து அவங்கள பழி வாங்குறதுக்காக இவங்க 3 பேரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து அனுப்புகிறாங்க நம்ம டுவாங்கும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து போகிறான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பழி வாங்கணுன்ற எண்ணத்தை வந்து நீ எப்பயும் மறந்துடாத, இந்த பழி வாங்குறதுக்காக சிக்ஸ்த்து பிரின்ஸை கொல்லணும்னாலும் நீ வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் வந்து சொல்கிறான். அதுக்கும் வந்து நம்ம டுவாங் ஓகே சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஒரு புத்தரை வந்து பார்க்க போகிறாரு, அதாவது மாங்கை பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு வந்து நான் வந்து இந்த அஃபேர்லேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணுறது, அதாவது கோர்ட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கும்ல, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அவர் அந்த மாங்க் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு வழியே கிடையாது, ஒரு சில இது வந்து நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அது நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தான் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போலியான மாங்க் வந்து இந்த டெம்பிளை வந்து அபகரிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே தப்பு தப்பாக இன்ஃபர்மேஷன் சொல்லி அந்த கோர்ட்டில் வந்து எங்களை வந்து மாட்ட விட்டுட்டார். மாட்ட விட்டதுனால நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டெம்பிளை வந்து வேறு யாரோ கைப்பற்றிட்டாங்க. அந்த டெம்பிளை கைப்பற்றினதை வந்து மீட்கிறதுக்கு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் வந்து நீங்கள் எப்படியாவது அடுத்த தடவை நான் வரும்போது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லுங்கள், இப்படி சும்மா சுற்றிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து பிரின்ஸும் சொல்லிட்டு போயிடுறாரு. அது அந்த மாங்க்கும் வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்போ தான் வந்து நம்ம டுவாங், அதாவது ஜென்னாங், நம்ம இன்னொரு ஹீரோவோட பேர் வந்து ஜென்னாங்கு. இவன் வந்து டுவானோட பையன்றதுனால வந்து இவனை டுவான்னே சொல்கிறேன். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து என்னோட தம்பி ஹுவான்சியை வந்து காணோம், அவனை வந்து நான் தேடிட்டுருக்கேன், அவன் வந்து ஒரு டெம்பிளில் தான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க யாரோ, அவன் வீட்டை விட்டு போகும்போது அவனோட சர்நேமை மாற்றிட்டு போனான், இப்போ அவனோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, என் தம்பியை காணோம், பார்த்தா சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாங்க் வந்து எனக்கு தெரியாது, நீ சவுத் ரீஜியனில் எங்கேயாவது தேடிப்பார், அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இந்த நம்ம டுவான் பேசுகிறதெல்லாம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் கேட்டோன்னே அந்த வாய்ஸ் ஃபுல்லாகவே அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா வந்து இவன் தான் வந்து லாஸ்ட் நைட் வந்து கடத்தியிருந்தான் அப்படின்ற டவுட் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு வந்துச்சு. உடனே வந்து நம்ம டுவாங் என்ன பண்ணுறான்னா, அவனோட நம்பிக்கையை திருப்பி வரணுன்னா வந்து அவனை காப்பாற்றுற மாதிரி நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அங்கேருந்து யாரோ வந்து தெரியாத யாரோ அசாசின், அதாவது ஸ்ட்ரேஞ்சர் யாரோ வந்து அம்பை விட்டு எறிகிறாங்க. விட்டு எறிஞ்ச உடனே வந்து அதை வந்து நம்ம டுவாங் வந்து பார்த்துடுறான். பார்த்த உடனே என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து டுவானோட பிளான் தான். அதனால் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸை காப்பாற்றுறது மாதிரி வந்து அவனும் வந்து காப்பாற்றுறதுக்காக வரான். அப்படி காப்பாற்றும் போது தான் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து அவன்கிட்ட உன்னோட பேர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கெலாம் பதில் சொல்லாமல் அந்த அம்பு கரெக்டாக வரும்போது நம்ம டுவான் என்ன பண்ணுறான்னா வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை தூக்கிட்டு வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர். அப்போ வந்து அவன் டச் பண்ணுற ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணோடனே கண்டுபிடிச்சிட்டாரு. லாஸ்ட் நைட் வந்தவனும் இன்னைக்கு காலையில் இப்போ என் கூட இருக்கிறவனும் ஒரே ஆள் தான். நேற்று ஏன் வந்து அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான், இன்றைக்கி ஏன் வந்து திருப்பி இங்கே வந்து அவனோட ஃபேஸை வந்து ஷோ பண்ணுறான், எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் அவனோட உயிரை காப்பாற்றினதுக்காக
அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது யாருன்னு. இவன் வந்து சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவன் தான் இவன்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த அம்பு வந்து அவனோட ஷோல்டர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துருச்சு. அதனால் அவனை காப்பாற்றுறதுக்காக அவனோட மேனருக்கே வந்து நம்ம டுவாங்க வந்து அந்த சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் வந்து நான் உனக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேனருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து மேனருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து என்னோட ஷெங்குன்னு ஒருத்தவன் இருப்பான். அவன் தான் வந்து இந்த உலகத்திலே பெரிய மெடிசின்லாம் வந்து தயாரிப்பான். அது மட்டும் இல்லாமல் பெரிய டாக்டர். அதனால நம்ம அவனையே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து இவனுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம டுவாங்க்கு வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட மேனருக்கு வந்து யாரும் போகக்கூடாது போல். ஆனால் அங்கேயே வந்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால நம்ம டுவான் வந்து அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறான். ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த இடத்துல சிக்ஸ்த்து பிரின்ஸ் கூட தான் வந்து எப்போயுமே ஹாயிங்கும் இருப்பான். ஹாயிங் வந்து அவனுக்கு கீழே வேலை செய்கிறான். ஆனால் வந்து பாஸ்ட்டில் என்னென்னா வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கீழே வந்து ஒரு ஸ்பையாக தான் வந்து அவன் போயிருந்திருப்பான். ஆனால் இந்த ப்ரெசென்ட்டில் வந்து அவன் வந்து ஸ்பை கிடையாது. சிக்ஸ்த்து பிரின்ஸ் கூட இருக்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னும் நிறைய எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இவனுக்கு மருந்து போடுறதுக்காக நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸே வந்து அவர் கையால் வந்து மருந்து போட்டுட்ருக்காரு. அப்போ தான் வந்து அவனுக்கு வலிக்குது போல். வலிக்கும்போது தான் சிரிச்சிட்ருக்காரு. இங்கே அவரோட ஷெங்குன்றவர் வந்து அவரோட சின்ன வயசு ஃபுல்லாகவே அவங்க அப்பா கூடயே இருந்ததுனால அவருக்கு வெளி லைஃப்பை பற்றி தெரியாது. அதனால் இஷ்டத்துக்கு அவர் வாயை விட்டு பேச ஆரம்பிச்சிருவார். பேச ஆரம்பிச்சோன்னே தான் சொல்கிறாரு, நான் சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து உன்னை பற்றி நிறைய பேசி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து நம்ம டுவாங் என்ன பண்ணுறான்னா அவனை வந்து ரியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னா, என்னோடய பேர் வந்து ஷெங் அங்கே. நான் வந்து டுவான் ஃபேமிலியிலேருந்து வரேன். டுவாங்கோட பையன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உடனே அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மருந்தும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க வந்து சந்தோஷமாக பேசிட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா ஹாயிங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவனும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து ஃப்ரெண்ட்ஸும் அவனோட ஃப்ரெண்டு ஷெங்கும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம டுவாங் வந்து அதாவது ஷெங் அங் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து நார்மலாக எப்பயும் இருக்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே இருக்கான். இந்த விஷயம் எல்லாமே வந்து அவனோட ஜெனரலுக்கு போயிடுது. அந்த கமாண்டர் என்ன பண்ணுறான்னா வந்து அவருக்கும் டாப் அதாவது நம்ம ஜெங் அங்கோட அப்பா கிட்ட வந்து சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பையன் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து மீட் பண்ண போயிட்டான். அவனை காப்பாற்றிட்டு அவனோட நம்பிக்கையை வென்றுட்டான். இப்போ அங்கே தான் இருக்கான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், அவன் வந்து அங்கேருந்து முடிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரோட அப்பா வந்து அவன் தான் எல்லா வேலையும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவனோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம். ஏன்னா வந்து அவன் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பழி வாங்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்தவுடனே அவனை வந்து அரசனாக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கான். அதனால அவனோட சேஃப்டியும் முக்கியம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து கேம் விளாட்றாங்க. அந்த பழைய சைனீஸ் கேம்லலாம் அந்த பிளாக்கு ஒயிட் காயின்ஸ் எல்லாம் வச்சு விளாட்றாங்கல்ல, அதை வந்து விளையாடிட்ருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ நாள் வந்து டுவான் ஃபேமிலியிலேருந்து நான் யாரையுமே பார்க்கல. அப்போ திடீர்னு இப்போ வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். பழி வாங்குறதுக்காக தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து ஷெங்கும் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வந்து ஹாயங்கும் கேட்டுட்ருக்கான். இந்த ஹாயங் வந்து நல்லவனா கெட்டவனான்றது விஷயமே தெரில. ஏன்னா வந்து ஹாயங் வந்து ஆக்சுவலாக வந்து க்ரௌன் பிரின்ஸோட அடிமை. ஆனால் வந்து இப்போ க்ரௌன் பிரின்ஸ் கூட இல்லாமல் இவன் சிக்ஸ்த்து பிரின்ஸ் கூட வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ சிக்ஸ்த்து பிரின்ஸ் கூட வந்து ஹாயங் வந்து ஸ்பையாக வேலை பார்க்குறான்னா, அவன் எப்படி வேலை பார்க்குறான்னு தெரில. ஆனால் வந்து பாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பையாக தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட போயிருப்பான். இந்த பக்கம் நம்ம இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. பாஸ்ட்டில் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் தான் வந்து டுவாங் ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணுறதா சொல்லிட்டு ஒரு ஆர்டரை வந்து போட்டிருப்பாரு. உடனே வந்து அவங்களும் வந்து டுவாங் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவாங்க. அதில் எப்படி 3 பேர் தப்பிச்சிருக்காங்க. அந்த 3 பேர் தான் அங்கே பார்த்த டுவாங்கோட அப்பா, அப்புறம் அந்த ஜெனரல். டுவாங் வந்து நான் சும்மா சர்நேம் ஈஸியாக சொல்லணுன்றதுக்காக வந்து டுவாங்னு யூஸ் பண்ணுறேன். அவன் பேர் ஆக்சுவலாக ஜென்னாங் தான். அவங்க அப்பா பேர் தான் டுவாங்க. இதெல்லாம் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் கூக்கும் இது கூட ஏதோ கனெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இவனை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம ஜெங் ஆங்கை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அவனை இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய கோல், அதாவது அவனை அடையணுன்ற கோலை வந்து நான் தீர்த்துக்கிறேன். அதுவரையும் வந்து நம்ம அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து பிரின்ஸ் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து என்னென்ன நடந்தது, எது உண்மை எது பொய் எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த பிரைம் மினிஸ்டர் குக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் டுவாங் ஃபேமிலி நடந்தது, அது மட்டும் இல்லாமல் என்னோடய அம்மாவுக்கு நடந்ததுக்கெலாம் எவிடன்ஸே வந்து சென்னாங் தான். அவனை வச்சு தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் கு, அது மட்டும் இல்லாமல் க்ரௌன் பிரின்ஸை வந்து நம்மளால் மடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே செங்கும் அதுவும் கரெக்டு தான், இப்போதைக்கு வந்து நம்ம அவனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ உன்னோட கோல், அதாவது உனக்கு அவனை தானே பிடிக்கும், அவனை தானே லவ் பண்ணுற, அவனை அடையிறத நீ அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கும் சொல்கிறான். உடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸும் சிரிச்சுட்டு கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹாயுங்கும் அங்கே பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். ஆக்சுவலாக வந்து அவன் என்ன நோக்கத்தில் வந்து இப்போ சிக்ஸ்த்து பிரின்ஸ் கூட இருக்கான்னு தெரியல. அதனால தான் வந்து நமக்கு யார் வில்லனே நம்மளால் கெஸ் பண்ண முடியாமல் இருக்குது இந்த எபிசோடில். இன்னும் போக போக எபிசோடில் வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவனுங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறானுங்க. கிளம்பி இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து யாரை பார்க்க போகிறாருன்னா வந்து நம்ம சென்னாங் இருப்பான்ல, இன்னொரு ஹீரோ, அதாவது டுவாங்கோட பையனை வந்து பார்க்க போகிறாங்க. இங்கே வந்து இவனுங்க 2 பேரும் ஹாயாக வந்து உட்காந்துட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. டீ குடிக்கும்போது நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப நன்றி, அது எப்படி நான் வந்து உன்னை மீட் பண்ணும்போதெல்லாம் நீ என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம சென்னாங் என்ன சொல்கிறான்னா, அது எப்படின்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து உங்களை இன்னொரு தடவை மீட் பண்ணுவேன்னு தெரில, நான் சின்ன வயசில் உங்களை மீட் பண்ணது, இன்றைக்கி வந்து அந்த இன்சிடெண்ட் நடக்கலைன்னா நான் உங்களை மீட் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னாங் வந்து சொல்கிறான். உடனே சிக்ஸ்த்து பிரின்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது நான் செய்ய முடியுமா, ஏதாவது வேணுமா, நீ என்னோடய உயிரை 2 தடவை காப்பாற்றிருக்க, ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் கேட்குறாரு. அதுக்கு வந்து சென்னாங் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உங்கள்கிட்டருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, ஆனால் நீங்களே கேட்குறன்றதுனால நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னோடய தம்பியை மட்டும் எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா, நானும் ரொம்ப வருஷமாக தேடிட்டுருக்கேன், என்னால் என்னோடய தம்பியை வந்து கண்டுபிடிக்கவே முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உதவியை தான் கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு எதுக்கு நீ வந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க, நான் வந்து கண்டிப்பாக என்னால் என்னோடய பவர்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாத்தையுமே நான் உனக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா வந்து நீ என்னோடய உயிரை வந்து 2 தடவை காப்பாற்றிருக்க, அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு, அதனால வந்து நான் உன் கூட ஃப்ரெண்டாக வந்து பேச போகிறேன் இனிமேட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம சென்னாங்கும் சரின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து நீ இனிமேட்டுக்கு சிக்ஸ்த்து பிரின்ஸுன்னு கூப்பிடாத, ஏன்னா இந்த சிக்ஸ்த்து பிரின்ஸ் இந்த பதவிக்காக தான் வந்து என்னோடய அம்மாவே இறந்து போயிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததுனால தான் வந்து எனக்கு சிக்ஸ்த்து பிரின்ஸுன்ற பேரே பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து சென்னாங் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். சென்னாங்கும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். உடனே சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து வா நம்ம வந்து ஃபஸ்ட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இருந்து கிளாஸ் எடுத்து இவங்க 2 பேரும் குடிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சென்னாங் என்ன சொல்கிறான்னா வந்து, அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்னை வந்து ஒரு உப்பு தயாரிக்கிற ஒரு வீட்டில் வந்து என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடயே வாழ்ந்து இவ்வளோ நாள் வந்து நான் வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களை இப்போ தான் மீட் பண்ணுறேன். நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். அந்த இன்சிடெண்ட்டை வேறு என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சென்னாங் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். சிக்ஸ்த்து பிரின்ஸும் அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அவனுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் டீயெல்லாம் வந்து ஊற்றி கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படியே வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க, ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கத பற்றி பேசுகிறாங்க. இருந்தாலும் நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு வந்து இன்னும் டவுட் இருக்குது. எதுக்காக வந்து அவன் இவ்வளோ நாள் வந்து நம்ம முன்னாடி வராமல் இப்போ எதுக்கு வரான் அப்படின்ற டவுட் இருக்குது. அந்த டவுட்டோடு வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.